Hi, hello friends, welcome back to Nila's Ari Creations. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ப்ளவுஸ்க்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவ்க்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 3 லைன் சிம்பிளாக கொடுத்துட்டு அந்த கர்வ் லைனில் மட்டும் ஹேங்கிங் வர மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி 3 லைன்ஸ்லேயே வேணும்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ 3 லைன் வர மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நான் நார்மல் நீடில் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நீடில் ரொம்ப சின்ன சைஸ், அதாவது ஜர்தோசி நீடில்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஷாப்பில். ஸோ ஜர்தோசி நீடில், நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் வந்து நான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஆரி ஒர்க் போட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ நார்மல் நீடில் மட்டும் இருந்தாலே போதும். அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து ஷாப்பில் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் போட்டு கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஆரி ஒர்க் ஃபினிஷ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி பீட்ஸ்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் இதோட ஷேப் வந்து மாறாமல் இருக்கும். நம்ம வந்து வெறுமனே ஸ்டிச் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைமும் அதிகமாக எடுக்கும், நம்மளுக்கு வந்து ஷேப்பும் கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே லோட் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வாட்டி மறுபடியும் வந்து நீடில் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிப்பேன். லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நம்ம ஒவ்வொரு பீட்ஸ்க்கு சென்டர்லேயுமே வந்து ஒவ்வொரு ஸ்டிச் கொடுப்போம். ஸோ நம்ம வந்து இந்த க்ளூ எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பீட்க்கு மேலே இருக்குது அப்படின்லாம் வந்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. இதை வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இதோட க்ளூ எதுவுமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அப்படியே ஆரி ஒர்க் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே சேம் ஆரி பேட்டர்னில் நம்ம எப்படி சிம்பிள் ஒர்க் பண்ணுவோமோ அதே தான் ஃபாலோ பண்ணி இதுலேயுமே நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து நார்மல் நீடில் பண்ண ஒர்க் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸே இருக்கக்கூடாது. ஆரி ஒர்க் எப்படி பண்ணுவோமோ அதே சேமில் தான் வந்து இதையுமே பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீடில் எப்படி பீட்ஸை லோட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டப்பாவில் வந்து நான் இந்த மாதிரி சுகர் பீடெல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் லைட்டாக வந்து நம்ம நீடில் உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி லோட் பண்ண அழகாக பீட்ஸ்லாம் வந்து லோட் ஆகிடும். இதுவுமே வந்து சேம் நம்ம ஆரி நீடில் எப்படி சுகர் பீட் லோட் பண்ணுவோமோ அதே பேட்டர்னில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நீடில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணுறதும் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு லோட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப லென்த்தாக வேணும் அப்படிங்கிறப்ப அதிகமாக லோட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை ஆகிறப்ப ஷேப் வந்து மாறும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நம்ம அளவு மட்டும் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். அவ்வளோ ஒரு சூப்பராக நீங்கள் ஆரி ப்ளவுஸ் போட்ட எஃபர்ட் அப்படியே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க, வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் இருக்குது என்கிட்ட, இது வந்து ஆரி ப்ளவுஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. 2 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒன்று ஆன்டிக் பீட், இன்னொன்று வந்து சுகர் பீட். சுகர் பீட்டில் வந்து நம்ம நார்மல் சைஸ் தான். ஆன்டிக் பீட்டில் பார்த்தீங்கன்னா 4 mm யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 பீட்ஸ் மட்டுமே வச்சு நம்ம அழகாக ஆரி ப்ளவுஸே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் அதாவது ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால இந்த க்ளூ வந்து ஃபெவிக்ரில் க்ளூ தான். இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூ இருக்கிறதே தெரியாது. ஸோ நல்ல ஒரு ஷேப்லேயும் இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளூவும் யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஸ்டிச் மேலே வந்து பீட்ஸ்க்கு சென்டரில் ஸ்டிச்சும் பண்ண போகிறோங்கிறனால இதுக்கு லைஃபும் நல்லாவே கிடைக்கும். ஸோ ரெண்டு விஷயத்த பண்ணி தான் நம்ம இந்த நார்மல் ப்ளவுஸ்க்கு மேலே வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஒர்க்கு. ஸோ கண்டிப்பாக இதோட லைஃபும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு டிசைனாகவும் இருக்கும். ஸோ நிறைய பேர் ஆரி பண்ண தெரில, நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ்லாம் வந்து நிறைய டிசைனாக போடணும், நிறைய பேர் என்ன இப்போ ஆரி ஒர்க் போடுறாங்க, நம்மளுக்கு போடணுன்னு நினைக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். பட் வந்து ஆரி கிளாஸ்க்கு போய் கற்றுக்கிற அளவுக்கு டைம் இருக்கிறதில்ல. ஸோ ஆரி கிளாஸ்க்கு போக முடியல. பட் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒர்க் பண்ணி போடணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட், அதாவது ரொம்ப கம்மியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நீங்கள் ஷாப்பில் போய்ட்டு சுகர் பீட், ஆன்டிக் பீட், அப்புறம் நீடில் மட்டுமே வாங்கிட்டால் போதும். ஆல்ரெடி க்ளூ அப்புறம் நீடில்லாம் த்ரெட்டெல்லாம் வந்து உங்ககிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இனிமே ஆரி போடுறதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, நிறைய டைம் ஆகுதுங்கிற எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக நீங்களே ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்க்கு மேலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு நல்லா பண்ணுற டைலர்கிட்ட நீங்கள் கொடுத்து ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆரி ஒர்க் இந்த மாதிரி பண்ணி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தட்லாம். ஜஸ்ட் ஆனால் க்ளூ ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதோட அந்த ஷேப் வந்து மாறிடும். ப்ளஸ் க்ளூ வந்து நம்மளுக்கு வேறு எங்கேயுமே வந்து கிளாத்தில் பற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம ஒர்க் இருக்கிற இடத்துல க்ளூ இருந்தால் தெரியாது, பட் கிளாத்துக்கு மேலே எங்கேயாவது க்ளூ பட்டுருச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து க்ளூ இருக்கணும். எக்ஸ்ட்ராவாக வேறு எங்கேயுமே பற்றாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணவே முடியும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் நான் ப்ரீவியஸாக பண்ணது, அதாவது ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி பண்ணேன். நல்லாவே வந்து ட்ரை ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் இந்த க்ளூ அப்ளை பண்ணதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ க்ளூ எல்லாமே அப்படியே வந்து இன்விசிபிள் ஆகிடும். இப்போ ஸ்லீவில் பாருங்கள், ஸ்லீவில் இந்த மாதிரி கர்வ் லைன் கொடுத்துட்டு ஒரு ஹேங்கிங் கொடுத்துட்டு, அதாவது வீட் பீட்டில் தான் ஹேங்கிங் கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு கர்வுக்கு சென்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்லேயே ஃப்ளவர் டைப்பில் கிடைக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு கர்வ் லைனுக்கும் கொடுத்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் உங்ககிட்ட இருக்குது, அதில் ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.